ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே. தமிழக வெற்றி கழகம் விஜயோட கட்சி தொடங்கி கிட்டத்தட்ட ஒரு வருஷம் தாண்டிடுச்சுங்க. தற்போது தான் அந்த கட்சியுடைய மிகப்பெரிய ஒரு மாநாடு அக்டோபர் 27ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. அதற்கான ஒப்புதலும் தமிழக காவல்துறை தற்போது அறிவித்தும் விட்டாங்க. இந்த நிலையில தமிழக வெற்றி கழகத்தோட கொடியை பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் பார்த்தீங்கன்னா கடந்த மாதம் அறிவிச்சிருந்தாரு. அது அறிவிக்கப்பட்டதுமே ஏகப்பட்ட சர்ச்சைகள் வெடித்தது. ஒரு கட்சி தமிழகத்தில் வருது அப்படின்னாலே பல எதிர்ப்புகள் இருக்கும் தான். இதுல ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுகவே பார்த்தீங்கன்னா பயங்கர எதிர்ப்பெல்லாம் தெரிவிச்சுக்கிட்டு வராங்க. இந்த நிலையில விஜய் அறிவிச்ச அந்த கொடியில பார்த்தீங்கன்னா யானை சின்னம் பொறிக்கப்பட்டிருந்தது. இது எங்களுடைய கட்சி கொடியோடது, இதை நீங்க பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு தமிழகத்தில் இருக்கக்கூடிய பகுஜன் சமாஜ் கட்சி பார்த்தீங்கன்னா தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் தேர்தல் ஆணையத்தில் போய் முறையிட போறோம் அப்படின்னு சொன்னாங்க. அதே போல தேர்தல் ஆணையத்தில் அவங்க வழக்கும் தொடர்ந்தாங்க. ஆனா தேர்தல் ஆணையம் இந்த பகுஜன் சமாஜ் கட்சி கொடுத்த வழக்க பார்த்தீங்கன்னா எங்களால் எதுவும் செய்ய முடியாது, கட்சி கொடி அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பம், இதை எங்களால் எதுவும் பண்ண முடியாது, இது அவங்க பயன்படுத்துவதற்கான எல்லா உரிமையும் இருக்கு அப்படின்னும் தேர்தல் ஆணையம் பார்த்தீங்கன்னா அதிரடியாக ஒரு அறிவிப்பு அறிவிச்சிருக்காங்க. ஏன் அப்படின்னா தேர்தல் ஆணையத்தோட ஒரே முடிவு என்னன்னா தேர்தல் சமயத்தில் எந்த சின்னத்தை யூஸ் பண்ண போறாங்க, யானை சின்னத்தை தமிழக வெற்றி கழகத்தால் யூஸ் பண்ண முடியாது, அது பகுஜன் சமாஜ் கட்சியோடது. ஆனா கொடி எப்படி வேணாலும் இருக்கலாம், கொடிக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது அப்படின்னு தேர்தல் ஆணையம் திட்டவட்டமாக இதை தெரிவிச்சிட்டாங்க. இதனால தளபதி விஜய் பார்த்தீங்கன்னா அவருடைய கட்சி கொடியான தமிழக வெற்றி கழகத்துடைய அந்த யானை சின்னம் பதித்த கொடியை தொடர்ந்து பயன்படுத்த எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிறது தான் தற்போது தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் மற்றும் அவருடைய தொண்டர்கள் ரசிகர்கள் எல்லோருக்குமே ஒரு மகிழ்ச்சியான செய்தி. தளபதி விஜய் கட்சிக்குள்ள தற்போது அரசியல்ல தமிழகத்தில் காலடி எடுத்து வைக்கிறது பல கட்சிகளுக்கு பிடிக்கல. இருந்தாலும் அவர் தொடர்ந்து தன்னுடைய வேலையை செய்வேன் அப்படின்னும் திட்டவட்டமாக தெரிவித்தும் இருக்காரு. படத்தையே விட்டுட்டு அரசியலுக்கு வராரு, மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படிங்கிறதுனால பல எதிர்ப்புகள் இருக்க தானே செய்யும். அதையும் மீறி அவர் அரசியலுக்கு வரணும் அப்படிங்கிறது தான் எல்லோருடைய ஆசையும்.